ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பிப்ரவரி மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் ரூம் புக்கிங் பத்தின லேட்டஸ்டான பிரஸ் ரிலீஸை டிடிடி வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நான் ஷேர் பண்ணி இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இன்னைக்கு 3 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய வர்ச்சுவல் சேவாவோட புக்கிங் நேற்று நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நான் டிடிடியோட ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி கேட்டதுக்கு மேபி இன்னைக்கு வரலாம், இல்லைனா நாளைக்கு காலைக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நைட்டே அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த டைம் புக்கிங் பற்றின அறிவிப்புகள் ரொம்ப லேட்டாக தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பக்தர்களுக்கு பெரிய அளவில் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா புதிய போர்டு அமைஞ்சதுக்கப்புறமா இந்த தர்ஷன் டிக்கெட்லாம் ஓப்பன் ஆகுமா ஆகாதா அப்படின்ற டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும். பேலன்ஸாக வந்திருக்கக்கூடிய ஓப்பன் அப்டேட்டும் அது கூடவே டிடிடியில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்க்குற வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்கள். வாங்க டிடிடியோட லேட்டஸ்டான ப்ரெஸ் அப்டேட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவா பார்ட்டிசிபேஷனுக்கான தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ டைம் 5 மணி ஆகுது. 3 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. பிப்ரவரி மாதத்தோட சேவா பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி தவிர மீதி எல்லா நாளுக்குமே சேவா ஓப்பன் ஆகி இருந்துச்சு. 4ஆம் தேதி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரத சப்தமி அன்னைக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் எல்லாமே கேன்சல் தான். காலையில் ஓப்பன் ஆன டிக்கெட்லேயுமே 4ஆம் தேதி ஓப்பன் பண்ணலை. ஸோ இப்போ தர்ஷன் டிக்கெட் அவைலபிலிட்டி பார்க்குறதுக்கு கல்யாணோற்சவம் ஜனவரி மாதத்தில் கூட அவைலபிள் இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் தேதியிலேருந்து டிக்கெட்ஸ் நைட்டு ஸ்லாட்டுக்கு அவைலபிள் இருக்குது. 16ஆம் தேதியிலேருந்து வீக் டேஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு நைட் ஸ்லாட்டு தான் அவைலபிள் இருக்குது. கல்யாணோற்சவத்தில் தான் டிக்கெட்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. சாட்டர்டே சண்டேன்னு பார்த்தோன்னா நமக்கு சண்டே ஒரு 2 நாள் தான் உங்களுக்கு டிக்கெட்ஸ் இருக்குது. சாட்டர்டேயில் 22ஆம் தேதியும் அதுவும் கம்மியான டிக்கெட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது கல்யாணோற்சவத்துக்கு. அதே மாதிரி நீங்கள் மற்ற சேவாக்கள் எதுவும் நீங்கள் பார்க்கணுன்னா ஸோ 1ஆம் தேதி ஆல்ரெடி ஃபுல்லாகிடுச்சு, 2ஆம் தேதியும் இல்லை, 3ஆம் தேதி அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 6ஆம் தேதி ஸ்லாட்டுக்கு தான் எல்லா சேவாவுமே இருக்குது. அதுவும் ஆர்ஜித பிரம்மோற்சவம் ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சேவா செலக்ட் பண்ணிவிட்டு கீழே தர்ஷன் அவைலபிலிட்டி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும் டிக்கெட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு மற்ற டிக்கெட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக புக் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டேஸ் வேணும்னா உங்களுக்கு ஆர்ஜித சேவா, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சகஸ்கர தீபாலங்கார சேவாவும் செலக்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே டிக்கெட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள், ஃபாஸ்ட்டாக புக் ஆயிரும். தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கிங்க. ஒரு மொபைல் நம்பரில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு வீக் டேஸ்லாம் நிறைய ஸ்லாட் இருக்குது பாருங்கள், மத்தியான ஸ்லாட்லாம் கூட டிக்கெட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சேவா புக் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு க்ரீனாக வரலன்னா ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க பிப்ரவரி 2025க்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, ஒரு சேஃபர் சைடுக்கு புக் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்டேட்டஸ் இப்போது இதுதான். அதுக்கு அடுத்தது டிடிடிலேருந்து லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ்க்கான அப்டேட் பார்க்கலாம். பிப்ரவரி குவார்ட்டர் ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நமக்கு ஏற்கனவே லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அதோட ரிசல்ட் பேமெண்ட்டும் அப்டேட் ஆயிருச்சு. அதுக்கடுத்து இன்றைக்கி காலையில் ஆர்ஜித சேவா ஓப்பன் பண்ணிட்டாங்க. மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவாவும் ஓப்பன் ஆகிருச்சு. அதுக்கு அடுத்த புக்கிங் நமக்கு 23ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு மொத்தமாக 3 புக்கிங்ஸ் இருக்குது. காலையில் நமக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க தெலுங்குல டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட் பிப்ரவரி மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதே போல் அன்னைக்கே காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி டிக்கெட், ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் 2025க்கு யாருக்கெல்லாம் 10,000 ரூபா டொனேஷன் பண்ணி 500 ரூபாய்க்கான விஐபி டிக்கெட் வேணுமோ அவங்க நவம்பர் 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு புக்கிங்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கான டிக்கெட்ஸும் அவைலபிள் இருக்கும் உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 65 ப்ளஸ் இருக்கணும் ஏஜ். கூட போகிறவங்களுக்கு 50 வயசுக்கு மேலே இருக்கணும், ஸ்பௌஸாக இருக்கணும். ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் முழுக்க ஃப்ரீ தான். ஸோ இதோட புக்கிங் 23ஆம் தேதி மத்தியானம் 3 மணி போல் ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்தது பிப்ரவரி மாதத்துக்கான 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் வர்ற 25ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. எஸ்விபிசி சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தப்போ 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைன்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க.
ஆனால் ப்ரெஸ் ரிலீஸில் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் பிப்ரவரி மாதத்துக்கு ஓப்பன் ஆகுது. அதுக்கு அடுத்தது மத்தியானம் 3 மணிக்கு அன்றைக்கே திருமலா திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் புக்கிங் ரிலேட்டடாக கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட். பிப்ரவரி மாதத்துக்கான எல்லா புக்கிங்கோட அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யார் யாருக்கு என்ன தர்ஷன் டிக்கெட் வேணுமோ நோட் பண்ணி வச்சு புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸுமே இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அது ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட்டோட அப்டேட்டு தான். ஸோ அதில் வந்து டிக்கெட்டோட கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ரேணிகுண்டா விமான நிலையத்தில் வழங்கப்படும் ஸ்ரீவாணி டிக்கெட்டுகளோட எண்ணிக்கை அதிகரிப்பு. ரேணிகுண்டா விமான நிலையத்தில் தினமும் வழங்கப்படும் ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்டுகளின் எண்ணிக்கையை 100லிருந்து 200 டிடிடி உயர்த்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு பக்தர்கள் விமான நிலையத்தில் உள்ள தற்போதைய முன்பதிவு கவுண்டர்களில் டிக்கெட்டை வந்து முன்பதிவு செஞ்சுக்கலாம். இந்த ஆஃப்லைன் டிக்கெட்டுகள் திருப்பதி விமான நிலைய கவுண்டர்களில் மட்டுமே போர்டிங் பாஸ் வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் திருமலையில் உள்ள கோகுலம் ஓய்வு கட்டடத்தின் பின்புறம் உள்ள ஸ்ரீவாணி டிக்கெட் கவுண்டரில் ஆஃப்லைனில் வழங்கக்கூடிய டிக்கெட்டுகளின் எண்ணிக்கை 900லிருந்து 800 குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்த டிக்கெட்டுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொள்கையானது நாளை முதல் அமுலுக்கு வருகிறது. பக்தர்கள் இந்த விஷயத்தை அவதானித்து டிடிடிக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஃப்லைனில் திருமலையில் இருக்கக்கூடிய கோகுலம் ரெஸ்ட் ஹவுஸ்க்கு பேக் சைடில் இருக்க கவுண்டரில் 900 டிக்கெட்ஸை 800 குறைச்சிட்டு அதில் 100 டிக்கெட்ஸை குறைச்சிட்டு அந்த 100 டிக்கெட்ஸை இங்கே ஏர்போர்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் எந்த சேஞ்சும் இல்லை. உங்களுக்கு திருமலையில் கொடுக்குற டிக்கெட்டோட கவுண்ட்டை குறைச்சிட்டு உங்களுக்கு அதை வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. சேம் அதே கவுண்ட்டு தான், ஒரு நாளைக்கு எத்தனை டிக்கெட்டோ அதே கவுண்ட்டு தான். ஸோ இதில் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் அடுத்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்திருக்க முக்கியமான அப்டேட் தான். இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டுங்க. ஸோ விஐபி தர்ஷன் டிக்கெட்டோட அப்டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் யாருக்கு பிப்ரவரி மாதத்துக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டில் டொனேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் அப்படின்ற அந்த ட்ரஸ்ட்டோட நேமை சேஞ்ச் பண்ணிட்டு தான் இவங்க வந்து இதை கண்டினியூ பண்ண போகிறதா தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வைகுண்ட துவார தரிசனம் பற்றின ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்னா இப்போதைக்கு வராது, அடுத்த மாதத்தில் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான டவுட் வந்து பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணணுன்றதுக்காக ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் டிக்கெட்டை வச்சு நம்ம தர்ஷன் பார்க்க முடியுமா, என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் நமக்கு சொல்லிவிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆதார் நம்பர் மட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட ஏஜ்லேயோ நேம்லேயோ மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட நம்ம புக்கிங்கில் வர்ற மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் ப்ரூஃபை காட்டி நம்ம வந்து அங்கே இருக்க சூப்பர்வைசர் கிட்ட சொல்லிவிட்டு நம்ம தர்ஷன் வந்து பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவரோட புக் பண்ணும்போது தவறுதலாக என்னுடைய ஆதார் நம்பர் இல்லாமல் என்னோட மகளின் நேமும் ஏஜும் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தர்ஷன் டிக்கெட்டில் உங்களோட ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா நம்பர் இருந்தால் நீங்கள் தாராளமாக தர்ஷன் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் ஆர்ஜித சேவாவில் சேவா புக் பண்ணி தர்ஷன் புக் பண்ணியிருக்கீங்க. அதாவது வர்ச்சுவல் சேவா வேறு, ஆர்ஜித சேவா வேறு. இது ரெண்டுக்குமே வேறு என்ட்ரி தான். வர்ச்சுவல் சேவாவில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா 300 தர்ஷன் டிக்கெட்டுக்கு என்ட்ரியான ஏடிசி சர்க்கிள் வழியாக அலோவ் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் வந்து கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா இந்த மாதிரி சேவா ஆர்ஜித சேவாவுக்குன்னு புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக போயிட்டு தான் நம்ம தர்ஷன் பார்க்கணும். சேம் டைம் நமக்கு சேவாவும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுலேயும் டிக்கெட் புக் பண்ணுறவங்கள ஒரே லைனில் விட மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் சேவா அட்டன் பண்ணல அப்படின்னா நீங்கள் வர்ச்சுவல் கியூவோட ஏடிசி சர்க்கிள் வழியாக அவங்க கூட போயிட்டு நீங்கள் தர்ஷன் வந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்து இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க லக்கி டிப்போட டிக்கெட்ஸை ஆஃப்லைனில் எப்படி வாங்குறதுன்னு. திருமலையில் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் கிட்ட இருக்க ஆர்ஜிதம் கவுண்டரில் டெய்லியும் காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நம்மளோட ஆதார் கார்டை வச்சு ஆன்லைன் மாதிரியே ஆஃப்லைன்லேயே லக்கி டிப்க்கு என்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃப்ரீ தான். ஈவினிங் 5:30 மணிக்கு மேலே லைவாக லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி செலக்ட் ஆனால் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அப்படி செலக்ட் ஆனோன்னா நம்ம அடுத்த நாள் வந்து தர்ஷனில் வந்து சாமி வந்து பார்க்க முடியும். இதுதான் ஆஃப்லைனுக்கான ஆப்ஷன். ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் ரெண்டுலேயுமே லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி தான் இந்த டிக்கெட்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே போல் இன்னும் ஒரு சிலர் வந்து டிசம்பர் மாதத்துக்கான ஹோமம் டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட அஃபிஷியல் அப்டேட் இன்னும் கொடுக்கல. மேபி நாளைக்கு நாளான்னைக்குள்ளே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைகுண்ட ஏகாதசி பற்றியும் எந்த அஃபிஷியல் அப்டேட்டும் இது வரைக்கும் வரல.
அதுக்கு அடுத்தது இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, நான் வந்து 9 மந்த்தாக ட்ரை பண்ணி இப்போ தான் சுப்ரபாத சேவாவில் ஃபெப்ரவரி மாதத்துக்கு எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் நாங்கள் செலக்ட் ஆகியிருக்கோம். எங்களோட கிட்ஸ் கூட நாங்கள் தர்ஷன் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களோட சன்னோட வயசு 11, டாட்டரோட வயசு 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் மெசேஜ் கொடுங்க, இல்லை அப்படின்னா வீடியோஸில் சொன்னீங்கன்னா கூட ஓகே தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சுப்ரபாத சேவா பொறுத்த வரைக்கும் தாராளமாக உங்களோட பையனையும் பொண்ணையும் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். சுப்ரபாத சேவா, அஷ்டதளபாத பத்மாராதனா இது ரெண்டுக்குமே கிட்ஸு வந்து அலௌடு. தோமாலா அர்ச்சனா சேவாவுக்கு செலக்ட் ஆகியிருக்கீங்கன்னா கிட்ஸ் வந்து அலௌடு கிடையாது. அதுவும் அலௌடு ஏஜ்ன்றது 12 வயசுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. 12க்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் தர்ஷன் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அலௌடு. அதனால் இந்த கேட்டகரியில் இவங்க கேட்ட டவுட் படி இவங்க 4 பேருமே தர்ஷனத்துக்கு தாராளமாக அலோவ் பண்ணுவாங்க. போகும்போது உங்கள் குழந்தையோட ஏஜுக்கான ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க, கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பத்மாவதி தாயார் கோவிலில் கல்யாணோற்சவத்துக்கு வந்து எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து லோக்கல் டெம்பிள் சேவா அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மாதம் ஒரு 25ஆம் தேதிக்கு மேலே அதோட புக்கிங்ஸ் இருக்கும், டிசம்பர் மாதத்துக்கு. அந்த டைமில் நீங்கள் எந்த டேட்டில் கல்யாணோற்சவம் போக விருப்பப்படுறீங்களோ ஆன்லைன்லேயே நம்ம எப்படி ஆர்ஜித சேவா புக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணி 2 பேர்த்துக்கு ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். இதோட புக்கிங் வரும், நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அந்த டைமில் புக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, நான் ஃபெப்ரவரியில் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வந்து புக் பண்ணணும். ஆனால் எனக்கு வந்து ஜனவரி எண்டிங்கில் தான் 65 ஏஜே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால நான் வந்து இந்த டிக்கெட்டை புக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணும்போது 65 அப்படின்னு சொல்லி நீங்கள் என்டர் பண்ணி புக் பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் தர்ஷன் ஃபெப்ரவரியில் போகிறனால அந்த டைமில் உங்களோட ஏஜ் ஸ்டார்ட் ஆகிருது இல்லை. ஸோ அதனால அவங்க செக் பண்ணும்போது இஷ்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் ஒரு சில பேர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் வந்து ரொம்ப லாங்காக போடுறீங்க, ஷார்ட்டாக போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை ஒரே வீடியோவில் ஷேர் பண்ணும்போது வீடியோ வந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். உங்களுக்கு எந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கூட வந்து பார்த்துக்கலாம். பட் இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தக்கூடிய முக்கியமான டவுட்டு. உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கான டவுட்டுக்கான ஆன்சரை ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். சில கமெண்ட்டுக்கு நம்மளால் ரிப்ளை பண்ண முடியலன்னா வீடியோஸில் அதுக்கான பதிலை லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுவேன். வீடியோ லாஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் நம்ம வந்து உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலாக இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற தகவலை பார்த்துட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நேற்று தர்ஷன் பார்த்தவங்க 59,231 பேர் தான். ரொம்ப க்ரௌடு கம்மியாக இருக்குது. நேரடி சர்வ தரிசனம் வெறும் 9 கம்பார்ட்மெண்ட். டைம் அப்படின்றது 6 மணி நேரம், அது 5 மணி நேரமாக கூட இருக்கலாம். ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 3லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். இன்னைக்கு வியாழக்கிழமை நேத்திர தரிசனம். ஸோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌடு இருக்க மாதிரி இருக்கலாம். நாளைக்கான ஸ்லாட்டும் சனிக்கிழமைக்கான ஸ்லாட்டுமே எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ்த்திருப்பதியில் இருக்க விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் மிட் நைட் இருந்தீங்கன்னா கூட ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, வாங்கிக்கலாம். ஸ்ரீவாரிமெட்டில் காலையில் 6 மணிக்கு டோக்கன்ஸ் கிடைக்கும். டோக்கன் வாங்கிட்டு தான் போகணுன்ற கம்பல்சரி இல்லை. நீங்கள் போகும்போது இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களோட டைம் வந்து சேவ் ஆகும். வீக்கெண்டில் தர்ஷன் போகிறவங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் நடைபாதை தர்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அடுத்த இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.